சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போகுது? பொதுவாக குரு பகவான்னா என்ன, குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன, குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன? குரு பகவான் பொதுவாகவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியது. அப்போ கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு அமைப்பு, அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி. கிரக பிரவேசம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் குரு பிரவேசம். வீடு வாசல் கெட்டணுன்னா, காரு வண்டி பங்களா வாங்கணுன்னா, கல்யாணங்காட்சி நடக்கணுன்னா, குழந்தை பாக்கியங்கள் பெறணுன்னா, இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேட்குறத எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே 12 ராசிக்காரங்களுக்குமே அற்புதமாக இருக்குது. 3 ஸ்டார் பெயர்ச்சி: ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழியிருக்க பாருங்கள். 2024 வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போயிடும். படிக்கணும்னு சொல்லக்கூடிய படிப்பங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலைலாம் இந்த 2025, 26க்குள்ளே தான் கிடைக்கும். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கறதையும் சொல்லுவேன். இன்னும் நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமாக இருக்குன்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு. முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. பயம், நோய், வறுமை, கடன், இன்னல், துன்பம், சூனியம், தொந்தரவு, தொலைல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி யோகம்தான். சூப்பராக வாழ போகிறீங்க. பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது. நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த 2025. பல கருத்துள்ள மனையில் கலகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம். பொதுவாகவே வெஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம். விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு, குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது. அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை குருவுக்கு தான் உண்டு. கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் குருவுக்கு தான் உண்டு. பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு. நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த குரு பெயர்ச்சி தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பெண்களுக்கு தான் நல்ல நேரம். சூப்பராக வரப்போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி. பிறவி கடலில் தத்தளிக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகம்தான் உங்களுக்கு. 12 ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க. சின்ன 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 கோயில்கள், முருகன் கோவிலுக்கு போங்க. குருனாவே முருகன் தான். டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க. முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகம்தான். 2வது, இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு தான் பெயர்ச்சி ஆகுது. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு. அந்த கோயிலை வழிபட்டு முருகனை வழிபடுங்க. ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வேலை, படிப்பு, கல்யாணம், திருமணம், குழந்தை குட்டி, என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவிலை பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க. அற்புதமாக வாழ போறீங்க. பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான்.
கெட்டதே சொல்ல முடியாதுங்க. எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்குது. முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை 2025 குரு பேச்சு உண்டு. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கும்பராசிக்கு அதி தேவத அதிபதி சனீஸ்வர பகவான். ராசிக்கு 5வது வீட்டில் மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. சனி பகவானே குரு பகவான் வீடு உள்ள மீன ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்காரு. இருந்திருந்தாலும் 5வது வீட்டுக்கு அதிபதியான விஷ்ணு பெருமான் வீட்டில் மிதுன ராசி வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சினால காலகச்சனி உங்களுக்கு இருக்கு. காலச்சனி பயப்படாதீங்க. சூப்பரான நேரங்கள் 2025 கும்பராசிக்கு தான். ஜென்மத்திலேயே ராகு பகவான் வர்றாரு. பெரிய ஃப்ளாட்டு, பெரிய வீடு, பெரிய ட்ரீமு, காரு, வண்டி, பங்களாவோட லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கும்பராசிக்கு தாங்க இருக்கு. சனி பரமாத்மாவுடைய பார்வை ராசிக்கு 1, 2வது வீட்டில் இருக்கிறாரு. உச்ச நிலைமை அடைய போறீங்க. 5.5 வருஷத்துல 2.5 வருஷம் தான் சனி திசை முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க. பழைய சொத்துக்குத்து ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்திருந்தா, ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தா எல்லாமே சரியா போயிடும். இப்படி ஆஃபீஸில் உயர் பதவி வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாரு, அடிப்படையா அடிமட்ட தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி, அரசியல பிரவேசம் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, அவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு மாற்றம் கிடைக்கும். அரசு சார்ந்தா அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களும், வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கம் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கும் உயர் பதவி, அரசு வழக்கறிஞர்களுக்கும் உயர் பதவி, நிறைய கிளைண்ட் உங்களுக்கு வருவாங்க. சனி பரமாத்மா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் வரக்கூடிய தருணங்கள் கும்பராசிக்கு உண்டு. பயப்படாதீங்க. காலச்சனிக்கு குருவுடைய பார்வை நல்லா இருக்கு. ராசியில ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்க வாழ்க்கையில உச்ச நிலையில வரப்போகுது. அந்த காலத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு புதையல் கிடைக்கும் கேட்டு. இந்த காலத்துல சொல்ல முடியாது. புதையலே சும்மா தான், அதெல்லாம் தப்பு, அதை பத்திலாம் பேசக்கூடாது. இருந்திருந்தாலும் லோன் கிடைக்கும். ₹1,00,000 லோன் கிடைக்கலாம். 50 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம் லோன் சேங்ஷன் ஆகும். ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ளாட் வாங்குறதுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். ஒரு பர்சனல் லோன் சேங்ஷன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருப்பீங்க. இருந்திருந்தாலும் வாழ்க்கையை உங்களுக்காகவே கொஞ்சம் அர்ப்பணிங்க. தான் குடும்பம் தன்னை சார்ந்தவங்களுக்கே வாழ்க்கை ஓடிக்கிட்டு உங்களுக்கு ஓவர் டைம் செஞ்சு உங்க உடம்ப நீங்க பாருங்க. இல்லைன்னா உடம்புல பெயின் ஏற்படும், மனசோர்வு ஏற்படும். தான் மனைவி மக்களோட அரவணைச்சு 8 மணி நேரம் டியூட்டி பார்த்தாலும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து பிள்ளைங்களோட வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்கயா. குரு பகவானும் முருக கடவுளும் ஒன்று. திருச்செந்தூர் முருகனுக்கு குருஸ்தலம். இப்படி குரு கடாட்சியம் வேணும் கேட்டீங்கன்னா சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க. கோயில் கொடிமரம் வாசல் கோயில் வாசலாண்டா முழு நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட ஒரு ₹30, ₹50 1 கிலோ வாங்கி முருகனை நல்லா வேண்டி, முருகா எனக்கு குரு பலத்தை கொடு, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வேலை வெட்டி வேணும், வெளிநாடு போகணும், சுபகாரியம் நடக்கலை, நோய் கடன் பயம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் போகணும்னு சொல்லி சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுங்க. ஒன்று எடுத்து நீங்கள் மென்று சாப்பிடுங்க, உங்கள் கவலை போச்சு. பணம் இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம். பணம் இல்லாத நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு இது சின்ன வழிபாடு. முருகனுக்கு 1000 கோயில்கள் இருக்கு, இது ஒரு வழிபாடு. சென்னை பல்லாவரத்துல பொலிச்செல்லூர் இருக்க வேண்டிய சனி பரமாத்மாவுக்கு அகத்தீஸ்வரர் கோவில். அதே அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வரும்போது கூட இந்த முழு நெல்லிக்காய் வாங்கி சாமி பார்த்து பிரகாரம் சுத்துறவங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கொடுங்க. உங்க நோய் போச்சு, உங்க பிரச்சனைகள் போச்சு, சுபகாரியங்கள் தடைப்பட்டதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இது ஒரு சின்ன வழிபாடு. முறையா செஞ்சீங்கன்னா குறையில்லாம இருப்பீங்க. பொலிச்செல்லூர் அகத்தீஸ்வரர் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்க இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கட்டும். சிவாய நம.